இந்த பதிவை நீங்கள் முழுவதும் கேட்டீங்கன்னா அடுத்த ஒரே வாரத்துக்குள்ள உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம், ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க காத்துக்கிட்டு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வர தயாராக இருக்குது. அந்த சக்தி, அந்த வெளிச்சம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்க போகுது. 100% இந்த ஆடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சங்கடங்களையும் அத்தனை தடங்கல்களையும் எல்லாத்தையும் பொடி பொடி ஆக்கி இந்த ஊரே, இந்த உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு இது செய்யக்கூடிய மகா சக்தி இந்த பதிவு. இந்த பதிவை நல்லபடியாக கேட்டு, முழுவதும் கேட்டு, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை யோசித்து அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை வெல்ல உங்களாலேயே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சக்தி சாயப்பாக்கிட்ட இருந்து வரும். அந்த சக்தி உங்கள் வாழ்க்கையில் இனி கீழே இறங்காத அளவுக்கும் அதே இடத்துல நிற்காத அளவுக்கும் உயர 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 பரப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான வளர்ச்சி இந்த பதிவில் இருக்குது. உங்கள் கர்மாக்களை பற்றியும் விதிகளை பற்றியும் உங்கள் துன்பத்தை பற்றியும் மிகப்பெரிய ரகசியங்கள் என்னென்னவோ அந்த ரகசியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உண்டான 100% இந்த பதிவில் சொல்லப்பட்டு உள்ளது. இதை முழுவதும் கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இங்க நிறைய மனுஷங்களுக்கு நம்ம வாழ்க்கை கடவுளுடைய விருப்பத்தின்படி தான் எல்லாமே நடக்குது. நம்ம விருப்பத்தின்படி எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு துன்பம் நடந்தா கூட அது விதிப்படி தான் நடக்குது. நான் கஷ்டப்படுவதற்கு காரணமும் இந்த விதி தான். என் வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சிகள் நான் செஞ்சோம், அது பலன் அளிக்கல அப்படின்னா அதுவும் விதி தான். அப்போ என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் என்னுடைய விருப்பத்தின்படி இல்லாம விதியின்படி தான் என் வாழ்க்கை நடக்குது அப்படின்னு நிறைய மனுஷங்க விதி மேலே பழிய போட்டுட்டு கடவுளை பற்றியும் புரிஞ்சுக்காம, வாழ்க்கையை பற்றியும் புரிஞ்சுக்காம, விதியை பற்றியும் புரிஞ்சுக்காம, கர்மாவை பற்றியும் புரிஞ்சுக்காம வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. விதி என் வாழ்க்கையை வழி நடத்துதுன்னு சொல்கிறவங்க வாழ்க்கை தோல்வியை அடைஞ்சிருக்குது. ஆனால் விதியை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தினா வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையலாம் அப்படின்றவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்க, சாதனையாளராக இருக்காங்க. எத்தனையோ பேர் கீழே இருந்து மேலே வந்திருக்காங்க.
அப்போ இதுக்கு கூட நம்ம காரணத்தை என்ன சொல்கிறோன்னா, அவனுக்கு விதி இருந்துச்சு, அதனால அவன் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா மனுஷனுக்கும் விதி அப்படின்றது உதவி செய்யாமலா இருக்கும். அப்படியே விதி மேலே பழிய தூக்கி போட்டாலும், இல்லை விதி தான் என் வாழ்க்கையை வழி நடத்துது அப்படின்னு சொன்னாலும், அப்போ விதி அப்படின்றது ஒரு மனுஷனை வாழ முடியாத அளவுக்கு அது துன்பத்தை கொடுக்கும். அப்போ விதி அப்படின்றது வில்லனா இல்லை ஹீரோவா? அப்போ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சா, கடவுள் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு விரும்புறாரு, விதியை பத்தி ஒரு தேடுதல் என்ன, அதை தேடலாமா இல்லை அதை அறவே விட்டுட்டு இப்ப சொல்லக்கூடிய வழியில நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாமா அப்படின்னு ஒரு ஆழ்ந்த யோசனையை இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா கொடுக்க போகுது. ஒரு பதிவும் நீங்கள் முழுவதும் பார்த்தாதான் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பாயிண்ட் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பார்த்துட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுக்குறவங்களுக்கும் சொல்கிறேன், இல்லை ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடச்சிடுச்சுன்னு சொல்லி ஒதுக்கி நிற்கிறவங்களுக்கும் சரி, முழுமையான பதிவின் மூலமாக தான் உங்கள் மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்குன்ற எண்ணத்தை வச்சு ஒவ்வொரு பதிவையும் ஆழமாக புரிஞ்சிக்க முயற்சிகள் செய்யுங்க. அப்போ முழு பதிவில் தான் உங்களுக்கு விஷயங்கள் நிறைய வரும். 10 நிமிஷம் பதிவில் சரின்றது அடுத்த 10 நிமிஷம் பதிவில் தப்புன்னு தோணும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதுன்னு சொல்லி நான் பதிவை இது பண்ண, அப்புறம் முழு பதிவை கேட்கும்போது தான் இன்னும் சில விஷயங்களை நம்ம செஞ்சாதான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்க முடியுன்றது எனக்கு தோணுச்சு. அதனால் நீங்கள் 30 நிமிஷம் கொடுக்கறத 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதிலை சொல்லிக்கிறேன், அது நிச்சயமாக என்னால் முடியாது. ஸோ முழு பதிவையும் கேட்குறவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ எங்கே பொறுமையாக இருக்கணுமோ அங்கே பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்க பழகுனா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பதிவுகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை சாயப்பாக மாற்றத்தை ஏற்படுத்துவார்ன்றது மட்டும் நிச்சயம். அப்போது சில விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் பேசிக்காக நம்ம ஆழ் மனசில் கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த விதி அது இதுன்ற ஒரு விஷயத்தை தூரம் போட்டுட்டு என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் பெரிய பலன் கிடைக்கும், கடவுளோட வழி என்ன, அந்த வழியில் நாம் எப்படி போகிறது, கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யணும், கடவுளுக்கு பிடிக்காததை எதெல்லாம் விடணும் அப்படின்றது தான் முழு பதிவு. இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் சொல்கிற ஒரு மகா வெற்றியை பெற்றுத்தரும். இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் மன ரீதியாக சில மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரணும். அது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவை முழுவதும் கேட்குறவங்களுக்கு அடுத்த வாரத்தில் இருந்து நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சாயப்பா ஏற்படுத்துவார். ஏன்னா சக்தி வாய்ந்த வார்த்தைகள் வரும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில். சில விஷயங்களை நம்ம கண்டுக்காமல் விட்டுடுறோம், இல்லை சிலதை தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அன்பே சாயில் ஒரு மேஜிக் நம்பர் சொல்லியிருக்கோம். என்னது? 1:10. இந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் உங்கள் மன ரீதியாக தயார் செய்து அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா வரக்கூடிய வாரத்தில் இருந்து உங்கள் மனசில் ஏற்பட்ட அந்த வெற்றி தாக்கம் இருக்கே, அது உங்களை டோட்டலாக தோல்வி அடைந்த மனிதர்கள்கிட்ட இருந்தும் வித்தியாசமாக உங்களை காட்டி உங்கள் வாழ்க்கையில் சாதனை படைப்பதற்கு உண்டான வழிகளையும் ஒரு நம்பிக்கையையும் அது நிச்சயமாக தருன்ற
முழு நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 1:10 இதை ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒரு விஷயம் நாம் என்ன செஞ்சாலும் அது திருப்பி நமக்கே வந்து சேரும் அப்படின்ற தாட்டை நீங்கள் இப்போ உங்கள் மனசில் விதைச்சிக்கோங்க. நான் சொல்கிறத முடிஞ்சால் கண்களை மூடி கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. எண்ணம் எங்கேயாவது போச்சுன்னா அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கடவுளே இது எனக்கானது, என் புத்தி எங்கேயோ போகுது, என் மனசு எங்கெங்கேயோ போயிட்டு வருது, கொஞ்சம் கவனத்தை இங்கே வைக்கணும்னு அந்த கவனத்தை பக்குவமாக எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வச்சு மறுபடியும் வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த நிமிஷத்தில் இருந்து இந்த 1:10 கமெண்டில் போடுங்க, எல்லாரும் எழுதுங்க 1:10. ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இனிமேல் அன்பே சாயல் ஆடியோவை வந்து கொடுக்க போகிறோம். 1:10 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 1:10 இந்த நம்பரு உங்களுக்கு கண்டிப்பாக மனப்பாடமாக இனி இருக்கணும். அன்பே சாயில் இனிமேல் அன்பே சாயின்னு போட்டு அதுக்கு கீழே இந்த 1:10 நம்பரையும் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ இந்த 1:10னா நீ என்ன செய்கிறியோ திருப்பி 10 மடங்கு உன்னை வந்து சேரும். ஒரு மனுஷனை நீ ஏமாத்துனா உன்னை 10 பேர் ஏமாற்றுவான். ஒரு மனுஷனுக்கு நீ உதவி செஞ்சால் 10 பேர் உனக்கு உதவி செய்வான். உனக்கு 10 பேர் உதவி செய்யணும் அப்படின்னா நீ ஒருத்தவனுக்கு உதவி செய்ய, மனப்பூர்வமாக உதவி செய்ய. அப்போ தான் நம்ம வாழ முடியும். அப்போ தான் நம்ம நல்ல ஒரு இடத்துல இருக்க முடியும். ஒரு உயர்ந்த இடத்துல வாழ்ந்தால் பல பேர் மதிப்புள்ள மனுஷனாக நம்மளை மாற்றுவாங்க. அந்த காரணத்தை வச்சு அந்த 1:10 நம்பரை மனசுக்குள்ளே வச்சு நான் என்ன சொல்கிறேனோ என்ன செய்கிறனோ அது 10 மடங்கு எனக்கு வரும். நான் ஒருத்தவங்க மேலே பொறாமப்பட்டா 10 பேர் என் மேலே பொறாமப்படுவாங்க. நான் ஒருத்தவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா 10 பேர் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. நான் ஒருத்தவனை காலவாரி விட்டா 10 பேர் என்னை காலவாரி விடுவாங்க. நான் ஒருத்தவனுக்கு தீமை செஞ்சா 10 பேர் எனக்கு தீமை செய்வாங்க. என்னுடைய உறவுகளை நான் ஏமாத்துனா நான் எந்த உறவு பெருசாக நினைக்கிறோமோ அது மாதிரி 10 உறவுகள் என்னை வந்து ஏமாற்றி கடும் சித்திரவதைக்கு ஆளாக நேரிடும். அதாவது நமக்கு நல்லது நடக்கலைனாலும் கெட்டது நடக்கக்கூடாது. வாழ்க்கையில் படி இதுதான். இனிமே என் வாழ்க்கையில் கெட்டது நடக்காமல் பார்த்துக்கோங்க. அப்போ நல்லது ஆட்டோமேட்டிக்கலி அங்கே நடக்கும். ஸோ கெட்டதை நிறுத்து, நல்லது நடக்கும். நீ கெட்டதை தொடர்ந்தா நல்லது நடக்காது. உன் வாழ்க்கைன்றது உன் கையில். நீ என்ன முடிவு பண்ணுறியோ அது நடக்க போகுது. அடுத்தது இன்னொரு விஷயம், அந்த விதி. இது வந்து நிறைய சாய்ராம் வந்து என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணால் கூட ரொம்ப கடுமையான டிஸ்கஷன் இருக்குன்னு பார்த்தா உப்பு சப்பு இல்லாத விஷயங்களாக இருக்கும். தப்பாக நினச்சிக்க கூடாது. ஏன்னா இங்கே பேசுகிறதுக்கோ இல்லை உங்கள் சொந்த கதையை கேட்குறதுக்கோ நான் தயாராக இல்லை. உடனே என் மேலே உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் அந்த கோபத்தை கூட நீங்கள் நான் வாழ்த்துறதா நினச்சி தான் இங்கே நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் சொந்த கதை சோக கதையை கேட்கறதுக்கு பல மக்கள் உங்கள் கூட இருக்காங்க, பல உறவுகள் இருக்காங்க. அது கேட்கறதுக்கு நான் வரல. உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு சரியான வழிகளை கொடுக்கணுன்றது சாய்ப்பாவோட விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு நான் வந்து ஒரு கூலியாள் மாதிரி சாய்ப்பா நான் வச்சுருக்காரு. அதை நான் திருப்தியாக செய்கிறேன். என்னோடய ஆன்மா அதன் மூலமாக சந்தோஷப்படுது. ஸோ என்னோடய ஆன்மாவோட சந்தோஷத்துக்காக இந்த விஷயத்தை நான் செய்கிறேன். அப்போது நீங்கள் என்கிட்ட பேசும்போது என்ன பண்ணுறது சாய்ராம், எல்லாம் விதிப்படி தானே நடக்கும் அப்படின்னா நான் உங்ககிட்ட பேச மறுக்கிறேன். சரிம்மா, மறுபடியும் நான் வந்து ஆடியோ கொடுங்க, நான் பேசுகிறேன்னு. ஏன்னா பழைய கதைகளை பேசி அந்த துன்பம் வந்ததுக்கு காரணம் இவங்க இன்னமும் தன்னை உணர்ந்துக்காம அந்த பழியை விதி மேலே சுமத்தி நாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் காதில் கேட்காம இருந்தாங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ சரியான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு
நான் சரியான முறையில் அவங்களுக்கு சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் நான் பதில் கொடுக்குறேன். பட் இது மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு என்னால் ஆடியோஸ் வந்து ரிப்பீட் பண்ண முடியல. பட் அவங்களுக்கு பொதுவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். அன்பே சாய் ஆடியோவை முழுவதும் கேட்டு இங்கே இருக்கக்கூடிய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இங்கே இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் விடிய விடிய சந்தேகங்கள் கேட்டாலும் நான் தூங்காமல் பதில் சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கேன். அதனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுவாக நடப்பது இல்லை. ஓகேவா? எது நடந்தாலும் அதுவாக நடப்பது இல்லை. இந்த விஷயத்தை நீங்கள் என்னைக்கு முடிவு பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை அது கொடுக்கும். இப்போ என் வாழ்க்கையில் 70 வயசு நான் வாழணும்னு சொல்லி யாராவது ஜோசியக்காரர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் திடீர்னு போயிட்டு கீழே 10 அடுக்கு மாடியிலேருந்து கீழே குதிச்சா என் உயிர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்காது. 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோருக்கு கை கால் உடையும், இல்லை கோமா ஸ்டேஜுக்கு போவோம். 10 அடுக்கு மாடியில் இருந்து கீழே குதிக்கிறவங்க, அதாவது 1-2 பேர் பொழைச்சிக்கலாம், 10 பேரில் 2 பேர் பொழைச்சிக்கலாம். 10 பேருக்கும் 70 வருஷம் ஒரு ஜோசியக்காரர் சொல்கிறாரு, 70 வருஷம் நீங்கள் வாழ்வப்பா அப்படின்னு. சரி, இப்போ நான் கீழே குதிச்சா நான் செத்து போயிடுவேனா இல்லை வாழ்வேனானா அந்த ஜோசியக்காரர் என்ன பதில் சொல்லுவார்? இல்லை, நீ வாழுவ, நான் கேரண்டி. ஏன்னா உன் கட்டம் 70 வயசு வரைக்கும் இருக்குது, நீ குதி அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை சொல்ல தான் தைரியம் இருக்குமா? நானே ஒரு ஜோசியக்காரராக இருந்தாலும் என்னப்பா ஒரு பொய் ஒரு இப்படி ஆளப்பட்ட ஆளுக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே, இன்றைக்கி யாரோட முகத்தில் முழிச்சோமான்னு தெரிலன்னு நான் பயந்து இந்த தொழிலையே நிறுத்திட்டு நான் ஓடி போயிடுவேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, கட்டம் ஓகே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கட்டத்தின் படி வாழ்க்கை முறையும் இருக்குது. ஏன்னா நான் எல்லா ஜோசியக்காரரையும் நான் தப்பு சொல்லலை, குறை சொல்லலை. சில பேரை பொதுவான விஷயத்தை தான் சொல்ல முடியும், ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல முடியாது. எல்லாருமே ஸ்பெஷலிஸ்ட், எல்லாமே கடவுளோட குழந்தைங்க. ஏதோ ஒரு அற்புதமோ அதிசயமோ அவங்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த அறிவும் அந்தந்த துறையில் இருக்குது, நிறைய இருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதையே நம்பிட்டு வாழ்க்கையில் உட்காந்துட்டு இருக்கிறது இது இல்லை. ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் என்கிட்ட ஃபோன் பண்ணார். எல்லாமே பொது பலன்களை தான் தம்பி நம்ம பேசுகிறோம், ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இறை சக்தியை தாண்டி மனித சக்தி எங்கேயுமே ஜெயித்தது கிடையாது. ஸோ 70 வயசு வரைக்கும் நீ வாழுவ, அது நீ பாசிட்டிவாக எடுத்து மூவ் பண்ணு. அந்த பாசிட்டிவிட்டி உனக்கு கிடைக்குது, அது இருக்குதோ நம்புனா ஜோசியம், நம்பலைன்னா பூஜ்ஜியம். அப்போது ஒன்று இருக்குதா இல்லையான்றதை நீ கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஒன்று இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா நீ இந்த விஷயத்துக்கு வந்துடுவ. அப்போது உங்களுக்கு 70 வயசு வரைக்கும் இருக்குதுன்னா 10 அடுக்கு மாடி கீழே விழுந்தா நான் செத்து போயிடுவேன், இது உண்மை. அப்போது என் வாழ்க்கையை எதுவுமே தீர்மானிக்க போகிறது இல்லை. என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நான் தான் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறேன். நான் நல்ல வழியில் போகணுன்னாலும் நான் தான் தீர்மானிக்கிறேன், கெட்ட வழியில் போனாலும் நான் தான் தீர்மானிக்கிறேன். என் பையன் சரியில்லை, அவன் கட்டம் சரியில்லை, அதனால தான் அவன் கெட்ட வழியில் போகிறான். அவனுக்கு 4 நேரமும் மாறிடுச்சுன்னா அவன் அப்படியே அடுத்த நிமிஷமே அவன் நல்ல மனிதனாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லி யாராலையும் உறுதிப்படுத்த முடியாது. ஒரு பையன் கெட்ட போனவனாக இருக்கிறான், கெட்டு போயிட்டுருக்கானா, அவனை திருத்த முயற்சி பண்ணுறதை விட்டு அவனுக்கு நேரம் சரியில்லை, விதிப்படி அவன் இப்படி தான் இருப்பான்னு சொல்லி 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 நாம் என்ன பண்ணுறோம், அத்தனையும் கண்ணுக்கு முன்னாடி செய்கிற எந்த ஒரு தவறையும் நம்ம திருத்தவே முடியல. சின்ன வயசுலேயே நம்ம பையன் எப்படி இருக்கான், நம்ம பொண்ணு எப்படி இருக்கா, நான் ஒழுக்கமான முறையில் வாழ்கிறாங்களான்னு யாரும் பார்க்கல. 100க்கு 100 வாங்குறானா, இதை தான் ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப விழித்து இருந்து கண்காணிக்கிறாங்க. ஆனால் அவன் ஒழுக்கத்தில் இருக்கானா, வீட்டில் எப்படி இருக்கிறவ வெளியில் எப்படி இருக்கா கேட்கல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்குது பார்க்கல. பையன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறமே, அது தப்பு இல்லையான்னு யாரும் நினைக்கல. நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பையன் கஷ்டப்படக்கூடாது. அவன் 10 ரூபா கேட்குறானா, இந்த 1000 ரூபான்னு எடுத்துக்கோ சொல்கிறோம். அந்த அவன் நினைக்கிறான் 10 ரூபா கேட்டிருந்தா அவனுக்கு தேவையோடு போயிருக்கும். 1000 ரூபாய் அவனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அப்போ தேவையில்லாத விஷயத்துக்கு அந்த 1000 ரூபாய் பயன்படுத்தி அது மூலமாக அவன் சிக்கலையும்
ஒழுக்கமின்மையையும் அவன் ஃபாலோ பண்ணுவான். கடைசியில் உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் வெடிக்கும். அதனால தான் சொல்கிறேன், வாழ்வில் அதுதான் நடக்குது, அந்த விஷயம் அப்படி தான் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாம் மறுபடியும் அதே இடத்துல தான் உட்காந்துருப்போம், இல்லை அதுக்கு கீழேயும் நாம் உட்காந்துருப்போம். இது 2வது. 3வது, சில விஷயத்தை ஏற்றுக்கிட்டாதான் அந்த மாற்றமே வரும். என் வாழ்க்கையில் ஒரு இழப்பு இழந்துடுச்சு, என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்காத வரைக்கும் அது மிகப்பெரிய சவால் உங்களுக்கு. ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் போராட ஆரம்பிப்பீங்க. அந்த போராட்டத்தில் பல இடத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் இருக்கும், தோல்வி வாய்ப்புகளும் இருக்கும். அது மூலமாக பிரச்சனைகளும் வரும். ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில் கடவுள் தந்த மிகப்பெரிய பரிசு. இந்த பிரச்சனை வந்ததால தான் நம்ம அடுத்தது என்ன செய்யணுன்றதை யோசிக்கிறோம். அப்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகுறோம். அப்போ மூவ் ஆகும்போது முன்ன இருந்ததை விட பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பிரச்சனைகளை பார்த்து பயந்து எதையுமே ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நான் இல்லைன்னு தெளிவாக நமக்கும் இந்த ஊருக்கும் இந்த உலகத்துக்கும் நம்ம செயல்கள் மூலமாக நம்ம எண்ணங்கள் மூலமாக ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ இதன் மூலமாக பெரும் துன்பத்தை நம்ம அடைகிறோம். ஸோ போராட முயற்சி பண்ணலை, பிரச்சனைகளை பார்த்து பயந்து கூனி குறுகி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்கே இருக்கோன்னு தேடுற அளவுக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் இப்போவோ எங்கப்பா இவன் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தானே, இங்கே ஒருத்தன் இருந்தானே, அவன் காணாமல் போயிட்டானேன்னு சொல்லி அவனை தேடக்கூடிய நிலைமையில் இருக்கும். அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் கோழையாக இருக்கீங்க. 2வது, மாற்றத்தை உங்களால் இன்னைக்கு வரைக்கும் உங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. எதை வந்தாலும் ஏற்றுக்கணும் அப்படின்னு நாம் முயற்சி பண்ணலை. எனக்கு இப்படி நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லும்போது எதையும் ஏற்றுக்கலை. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான லாபமும் உங்களுக்கு வரவில்லை. அப்போது அத்தனையும் உங்களுக்கு என்ன வந்தது, நஷ்டங்களே உங்களுக்கு பதிலடி கொடுத்ததுன்றது மட்டும்தான் உண்மை. அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கணும். நம்மளை எந்த அளவுக்கு நம்ம மாற்றிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும். இப்போ ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டா அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு அது மூலமாக ஒரு லைஃப் ஸ்டைலை நாம் தீர்மானிக்கிறோம். என் வாழ்க்கையில் பல தோல்விகள் வந்துச்சுங்க, பல தோல்விகள் வந்துச்சு. அந்த தோல்விகள் எனக்கு ஒவ்வொன்றும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏன் கதறலையும் கொடுத்ததுன்றது உண்மை. ஆனால் அதை ஏற்றுக்கிட்டதும் உண்மை. அதை ஏற்றுக்காமல் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருப்பேனா அப்படின்றது ஒரு பெரும் சந்தேகம். அப்போ அன்னைக்கு இருந்ததோட ஒரு வெளிச்சத்தில் இருக்க, அன்னைக்கு 10 பேருக்கு தெரிஞ்சேன்னா இன்றைக்கி நான் 100 பேருக்கு தெரிகிறேன்னா அந்த மாற்றத்தை சாயப்பா என்னை ஏற்றுக்க வச்சார். நீ ஏற்றுக்கோ, எல்லாமே போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாத, எல்லாம் போயிடுச்சு, நீ இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, இழப்பதற்கு எதுவும் இல்லை. நீ எல்லாமே சம்பாதிச்ச, எல்லாமே இழந்த. இப்போ இழந்துட்டன்றதுக்காக உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நீ முடிவு பண்ணால் கண்டிப்பாக அது முடிஞ்சிடுச்சு. ஆனால் இழந்துட்டோம், இனி நம்ம முயற்சி செய்து பெறுவோன்னு சொல்லி நீ நம்பிக்கையோட களத்தில் இறங்கு. நீ பெறப்போவது நிச்சயம். இழந்ததை விட பல மடங்கு நீ பெறுவாயின்ற ஒரு வார்த்தையை அதிகமாக நம்ம சாயப்பாவுடைய வார்த்தைகளாக நாம் பார்த்துருப்போம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அர்த்தம் தெரிஞ்சிருந்தா இழந்ததை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க. அடுத்தது, அனைத்துக்கும் நாம் பொறுப்புன்னு என்னைக்கு நம்ம சொல்கிறோமோ அன்னைக்கு நீங்கள் பொறுப்பான மனிதர்களாக வாழ்வீங்க. என் வாழ்க்கைக்கு என் தோல்விக்கு பொறுப்பு இவன் தான் அப்படின்னு சொன்னால் உங்கள் பொறுப்பு ஏற்றுக்க நீங்கள் தயங்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ பொறுப்பை தாராளமாக எடுத்துக்கோங்க. எப்படி வெற்றி வந்தால் நம்ம கொண்டாடுறோம், யாருக்கும் அதில் பங்கு கொடுக்கல. நான் திறமையானவன், நான் அசாத்தியமானவன், நான் நம்பிக்கையானவன், என் வாழ்க்கையில் அத்தனையும் எனக்கு வெற்றிகள் மட்டும்தான் வரும், தோல்விகளே வராதுன்னு சொல்லி நம்ம கர்வத்தில் நிற்கிறோம் எப்போ வெற்றி வரும்போது.
ஆனால் தோல்வி வரும்போது அதை அப்படியே அடுத்தவன் பக்கத்தில் தூக்கி போடுறோம். அப்போது அனைத்துக்கும் பொறுப்பு நீயே. ஓகே, அனைத்துக்கும் பொறுப்பு நீயே. இந்த வார்த்தை சூப்பரான வார்த்தையா? துன்பத்துக்கு காரணம் நீ. ஏன்னா உன் வாழ்க்கையை நீ சரியாக பயன்படுத்தலை. உன் காலத்தை நீ கெடுத்து கொட்டிச்சேறு ஆக்குன. ஒன்று உன் காலத்தை மயக்கத்திலே விட்ட, இல்லை உன் காலத்தை கண்ணீர்லே விட்ட. மயக்கன்றது ஒரு விதமான மாய சக்தி. கண்ணீர் கவலைன்றது துன்பத்தை கடக்க முடியாத ஒரு செயல். அப்போ ரெண்டுத்துலேயுமே ஏதோ ஒரு விஷயத்தில் விட்ட. ஸோ மயக்கத்தில் பாதி, துன்பத்தில் பாதி. அப்போ காலத்தை சரியாக பயன்படுத்தலை. அதனால் நிகழ்காலத்தில் நீ தடுமாறிக்கிட்டு இருக்க. உனக்கு யாராவது உதவி செய்வார்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க. அடுத்தவங்க உதவி செஞ்சு தான் நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க. நம்மளை நாமே உயர்த்த முடியும். அந்த உயர்த்துவதற்கு உண்டான ஆற்றலை, சக்தியை ஏன் சாயப்பா எனக்கு வழங்கியிருக்காரு என்ற உண்மை புரியும் போது வாழ்க்கையில் நீங்கள் உயர்வீர்கள். மிக அற்புதமான சக்தியை நீங்கள் படைப்பீர்கள். இது சர்வ நிச்சயம். இது பிரபஞ்சத்தோட ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், வாழ்க்கையில் பயன்படுத்தலைன்னா மாயையோ கர்மாக்குள்ளே இல்லை, அது நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்ட சதி. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவன் சதி பண்ணலை. உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்தவன் குழி பறிக்கலை. குழி பறித்தது நாம், சதி செஞ்சது நாம். பறித்த குழியில் நாம் போய் விழுந்துட்டோம். காப்பாற்றுன்னு சொல்கிறோம். ஆள் ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல குழியை வெட்டி கீழே பொத்துன்னு விழுந்தா மனிதர்கள் எப்படி காப்பாற்றுவாங்க? ஸோ உங்களை காப்பாற்றுவதற்கு எந்த மனிதர்களும் இனி வரப்போவது இல்லை. இதை சொல்லும் போதே உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், இல்லை ரொம்ப துக்கமாகும். இந்த விஷயத்தை முடிவு பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்குள்ள ஒரு சக்தி பிறக்கும். யாரும் இல்லை, இனி நான் தான் பார்த்துக்கணும். ரைட்? இது அருமையான பொன்மொழி. என் வாழ்க்கையில் நான் எங்கெல்லாம் காசு கேட்டேனோ, கடனாக கேட்டேனோ அங்கெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா புதுசாக கடன் கேட்கும்போது அவங்க நம்மக்கிட்ட கடன் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். நமக்கும் ஆஹா சிரிச்ச முகத்தோடு வாழ்வோம். இப்போ 10 பேர் நமக்கு தெரியுதுன்னா 10 பேரையும் கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. அந்த 10 பேர்கிட்டையும் சரியான முறையில் திருப்பி கொடுக்கல. திருப்பி கொடுத்தவங்களும் மறுபடியும் கொடுக்கல. நாம் இழுக்கடித்தவனும் கொடுக்கல. அப்போ என்ன ஆகுது? அப்போ தான் ஃபைனலாக முடிவு பண்ணுறோம், இனி யாரும் நமக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. கொடுத்துருந்தா கொடுத்துருப்பாங்க. ₹1,00,000 வச்சுருக்கிறவர் ₹10,000 கொடுக்கலன்னா அதுக்கு ஏன் கொடுக்கலன்னா நாம் அது மாதிரி நடந்துக்கல. என்ன அவன் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கான். போன வாரம் தான் கொடுத்தான், மறுபடியும் அடுத்த வாரம் கேட்குறான். இப்படி நம்மக்கிட்ட ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கான். வேண்டான்னு சொல்லிடுறது பெஸ்ட்டுன்னு சொல்லி வேண்டான்னு முடியாதுன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம மறுபடியும் அவங்கள குள்ளா போடுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கும். மறுபடியும் வேறு வழி இல்லாமல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் கேட்டால் நம்ம ஃபோன் எடுக்க மாட்டாங்க. கேட்டால் வீட்டில் யாராவது ஃபோனு சார்ஜ் போட்டு போயிட்டாங்க, ஃபோனில் பேட்ரி லோவாக இருக்குது, என் ஃபோனில் பிரச்சனையாக இருக்குது, கால் எடுக்க முடியலன்னு சொல்லி எங்கேயாவது வேறு வழி இல்லாமல் சந்திக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. நாமளும் நம்புகிற மாதிரி நம்பி தான் ஆகணும். ஏன்னா நாம் நீ எடுக்கலைன்னு சொல்லி சண்டை போட முடியாது. நாம் அவர் தான் உதவி பண்ணுவார்னு சொல்லி அந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம குரலுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் தானே. அப்போது இனி நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த இடத்துல நாம் உறுதியாக இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறது அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம புத்தி வேலை செய்யும், நம்ம மனசும் வேலை செய்யும். அன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு போராட்டமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸையும், மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தையும், ஒரு நல்ல வெற்றி பாதையையும் அது அமைச்சு கொடுக்கும். அதே போல் நேற்று, இன்று, நாளை இந்த ஒரு 3 விஷயந்தான் ஒரு மனுஷனை படாத பாடுபடுத்துது. நேற்று இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இன்று ஃபீல் பண்ணுறோம். நாளைக்கு எப்படி இருக்குமோ அதையும் நினச்சி இன்று ஃபீல் பண்ணுறோம். நேற்று, இன்று, நாளை எல்லாமே தொடர்புடையது தான். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கே அதற்கு உரிய வழிகளை எடுத்தீங்கன்னா எதிர்கால சிறப்பாக இருக்கும். அப்போ போன காலத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி உங்கள் கடந்த வாழ்க்கையில்
ஒரு 6 மாதம், 1 வருஷம், இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துருக்கும். அது நீங்கள் மறுபடியும் அனலைஸ் பண்ணி அதில் கற்றுக்கிட்ட விஷயங்களை கற்றுக்கோங்க. ஏன் தோல்வி அடைஞ்சோம், எதனால் அவமானம் நடந்துச்சு, இதை எப்படி எந்தெந்த முறையில் நம்ம தீர்க்கலாம், இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் சரியான முறையில் பயன்படுத்தி இதற்கு ஒரு முடிவு கட்டலாம், இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆழமாக நுட்பமாக யோசிச்சிங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அப்போ கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை இப்போ வரைக்கும் கொடுக்குது. அப்போ எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியாத மனிதர்களாக போயிட்டீங்க. நிகழ்காலத்தில் பயந்து இருந்ததால் உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடுச்சு. அப்போது எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கிற, எப்படி செய்கிற, என்ன செஞ்சால் உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் கிடச்சிருக்குது, இல்லை எதுவுமே செய்யாமல் தோல்விகளே கிடைக்குதா, இதை எல்லாத்தையும் நாம் அனலைஸ் பண்ணணும். இதை எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, நமக்குன்னு ஒரு தெளிவை ஏற்படுத்தி அந்த தெளிவின்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிச்சிட்டா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் பெறுவீர்கள்ன்றது மட்டும் நிச்சயம். இந்த விஷயத்தை நாம் நல்லா பயன்படுத்திக்கணும். தயவு செய்து சொல்கிறேன், யார் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அதை யோசித்து அதுக்கப்புறமா அதை செயல்படுத்தலாமான்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் இத்தனை விஷயத்த சொல்கிறேன், இதில் எந்த விஷயம் உங்களுக்கு முரண்பாடாக இருக்குது, இல்லை விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? நீங்கள் இப்போ எழுந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எழுந்திரிச்சு நடப்பீங்க. என் அழுகையை நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா அழுகையை நிறுத்துவீங்க. நான் அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணால் அழுதுகிட்டே இருப்பீங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று சொல்கிறேன். இன்னும் 10 நாளைக்கு நமக்கு நிறைய அற்புதங்கள் நடக்க போகுதுன்னு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருச்சு, ஆனால் 7 மணிக்கு எந்திரிக்கக்கூடாது. எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 4:30க்கு எந்திரிக்கணும். நானும் எந்திரிக்கிறேன், 7:30க்கெல்லாம் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அன்பை சாய் உறவுகள் வந்தாங்க, ரொம்ப சர்ப்ரைஸாக வந்தாங்க என்னோட பர்த்டே அன்னைக்கு. ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக ஊரில் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு வீடு டோரு லாக்காக இருந்தாலும் நாங்கள் அந்த வீட்டுக்கிட்டையாவது போவோன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ நான் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி நான் நைட்டு வீட்டுக்கு வந்ததே 4:30 வந்தேன். ஏன்னா சில கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் போகிறதால வரதால் அப்போ வந்த உடனே தூக்கம் ரொம்ப ப்ரெஷர் ஆகும். இப்போ வந்த உடனே அப்படியே தூங்கி கரெக்டாக 7:30 தான் எந்திரிச்சேன். வந்தாங்க. ஸோ ஒர்க்கால் நாம் எந்திரிக்காமல் இருக்கிறதுன்றது ஓகே, அது ரீசனபிள். அது அக்செப்டன்ஸாக இல்லையான்றது தான் மேட்ரு. அப்போ 10:30 மணிக்கு நம்மளால் படுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சோம் 12 மணி வரைக்கும் நாம் முழிச்சுக்கிட்டு இருந்தோன்னா, நான் நைட்டெல்லாம் தூங்கலை. ஏன் தூங்கலை? வேலை செஞ்சியா? உன்னோட வேலை செஞ்சு நீ தூங்காமல் இருந்தியா? அப்போனா நீ காலையில் 11 மணிக்கு கூட எந்திரி, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உன்னால் தூங்க முடியும், நீ ஃபிக்ஸ் பண்ணி காலை எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணணும். ஆனால் நீ தூங்காமல் உன் நேரத்தை எதுக்கு செலவு பண்ண? படம் பார்த்தியா? நான் இப்போ படம் பார்க்குறது தப்பு இல்லை, ஆனால் கண்ணை முழிச்சு படம் பார்க்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறதில்ல. அப்போ நம்ம என்ன சாதிக்கணும்? காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறத சாதிக்கணும். அப்போ நைட்டு 10 மணிக்கு தூங்குன்ற மனப்பக்குவம் வேணும். அது இருந்தால் 4 மணிக்கு நீ எந்திரிக்கலாம். அப்போ 4 மணிக்கு எந்திரிச்சிட்டோம், ரைட். எந்திரிச்ச உடனே இன்னைக்கு பெரிய அற்புதத்தை நடப்பதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் கடவுள்கிட்ட. இந்த வாழ்க்கை, இந்த நாள் எனக்கு திருப்பு முனையாக அமைய போகுதுன்ற நம்பிக்கையை சொல்லுங்க, நம்பிக்கையோட மனசில் சொல்லுங்க. அப்போ அந்த நாள் முழுக்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான். அப்போ நாம் எதை நினச்சி உருவாக்குறோமோ அதன்படி நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுன்ற உணர்வுகள் உங்களுக்கு இருக்கட்டும். கண்டிப்பாக இந்த பதிவுகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம் சாயப்பா செய்வார்ன்ற நம்பிக்கையோடு
இந்த ஆடியோவை ஒரு தடவை கேட்டால் பத்தாது, 2-3 தடவை கேளுங்க. ஏன்னா பல விஷயங்கள் இதில் இருக்குது. இதை நான் இன்னமும் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போயிருந்தா நேரம் பத்தாது, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அதனால் பேச வேண்டியதை ரொம்ப சுருக்கி பேசியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாழ்க்கைன்றது வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டது. நம்ம எல்லோரும் யாருன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான வாழ்க்கை. இந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி சாய்பாவுக்கு பெருமை தேடி தந்தீங்கன்னா சாய்பா உங்களை சூப்பரான ஒரு இடத்துல உட்கார வச்சு அழகு பார்ப்பாருன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.